ஹலோ வீவர்ஸ், கன்னிராசி நேயர்களுக்கு 100 வருடங்களுக்கு பிறகு வரப்போகின்ற புரட்டாசி மாதத்தில் மீண்டும் பல முக்கியமான கிரகங்களுடைய மாற்றத்தால் எதிர்பார்க்காத சில விளைவுகளை கன்னிராசி நேயர்களுடைய வாழ்க்கையில் சந்திக்க போகிறாங்க. இந்த ஒரு விளைவுகளானது நன்மைகளை கொடுக்கக்கூடிய வகையில் இருக்க போகிறதா, இல்லை என்றால் பிரச்சனைகளை ஏற்படுத்தி தரப்போகுதா என்பது குறித்து தான் நம்ம தெரிந்து கொள்ள போகிறோம். பொதுவாகவே கன்னிராசி நேயர்களுக்கு கடந்த சில மாதங்களாகவே நிறைய சங்கடங்களை சந்தித்து கொண்டு இருக்காங்க. குறிப்பிட்டு சொல்லணும்னா, தொழில் ரீதியாக என்னதான் கடினமாக உழைத்தாலுமே அந்த உழைப்புக்கு ஏற்ப ஒரு முழுமையான அங்கீகாரமானது அவங்களுக்கு கிடைக்காம இருந்து கொண்டு இருக்கிறது. அதாவது பணம் ரீதியான அங்கீகாரமானது இல்லாமல் இருந்து கொண்டு இருக்கிறது. இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா, பணமே கம்மியாக இருந்தாலும் செலவுகளானது ஜாஸ்தியாக இருந்து கொண்டு இருக்கிறது. குறிப்பாக சொல்லணும்னா, ஆரோக்கிய ரீதியாக நிறைய செலவுகளும் மருத்துவ செலவுகளும் தொடர்ந்து ஏற்பட்டு கொண்டே இருக்கிறது. இதோடு பார்த்தீங்கன்னா, வீடுகளில் சில சுப நிகழ்ச்சிகள் வைத்து இருக்கலாம். அதற்காகவும் சில செலவுகள் செய்ய வேண்டிய ஒரு சில இக்கட்டமான சூழ்நிலையில இருப்பீங்க. சில நேரங்களில் பார்த்தீங்கன்னா, கடன் வாங்க வேண்டிய ஒரு சில இக்கட்டமான சூழ்நிலைகளையும் பார்த்தீங்கன்னா சந்தித்து கொண்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லலாங்க. ஸோ இப்படிப்பட்ட சுச்சுவேஷன்ல இருந்து கொண்டு இருக்கின்ற கன்னிராசி நேயர்களுடைய வாழ்க்கையில அவங்க எதிர்பார்த்த சில விஷயங்களானது நடக்காமல் ஏமாற்றத்தை மட்டுமே பார்த்தீங்கன்னா தந்து கொண்டு இருக்குங்க. இப்படி நிறைய விஷயங்களானது அவங்களுடைய வாழ்க்கையில இப்படி தொடர்ந்து பார்த்தீங்கன்னா நடந்துட்டே இருக்கு. குறிப்பாக பார்த்தீங்கன்னா, அவங்களுடைய உடல் ஆரோக்கியத்துல என்னதான் பிரச்சனை அப்படின்னே தெரியாத வகையில பார்த்தீங்கன்னா தினந்தோறுமே ஏதாவது ஒரு பிரச்சனை வந்துட்டே இருக்கு. எத்தனை மருத்துவமனைக்கு சென்று வந்தாலுமே அதற்கான ஒரு முழுமையான தீர்வானது கிடைக்காமல் இருந்து கொண்டு இருக்கிறது. ஸோ உணவு விஷயங்கள்ல அஜாக்கிரதை வேண்டாங்க. உங்களுடைய உடம்புக்கு எந்த உணவு கரெக்டாக இருக்கும் அப்படிங்கிறத நீங்க தேர்வு செய்து சாப்பிடுங்க. ருசிக்காக சாப்பிடாதீங்க, பசிக்காக சாப்பிடுங்க, உங்களுடைய ஆரோக்கியத்திற்காக சாப்பிடுங்க. அதுதான் பார்த்தீங்கன்னா இப்போது உங்களுக்கு ஆரோக்கியத்தில் முன்னேற்றத்தை கொடுப்பதற்கு ரொம்பவே உதவியாக இருக்கும் அப்படிங்கிறத மறந்துடாதீங்க. ஸோ இப்படிப்பட்ட சுச்சுவேஷனில் தான் கடந்த சில நாட்களாகவே கன்னிராசி நேயர்கள் இருந்து கொண்டு இருக்காங்க. ஸோ இந்த வீடியோவை பார்க்கக்கூடிய கன்னிராசி நேயர்கள், நீங்களும் இப்படி தாங்க இருக்கீங்க, நாங்களும் இதெல்லாம் தாங்க அனுபவிச்சுட்டு இருக்கேன் அப்படின்னா வீடியோக்கு கீழே மறக்காம எஸ் அப்படின்னு டைப் பண்ணுங்க. மேலும் கன்னிராசி நேயர்கள் மறக்காம ஓம் முருகா போற்றி அப்படிங்கிற இந்த திருமந்திரத்தை கமெண்ட்ஸ்ல 3 முறை டைப் பண்ணுங்க. முருகனின் ஆசியால நல்லதானது ஒவ்வொன்றாக நடக்க ஆரம்பிக்கும். உங்களுடைய விருப்பங்களும் பார்த்தீங்கன்னா இனி வரப்போகின்ற நாட்கள்ல உங்களுக்கு சாதகமாக கிடைக்க ஆரம்பிக்கும். அதுக்கு முன்னாடி இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அப்படியே பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் ஐகானையும் ப்ரெஸ் பண்ணுங்க. வாங்க வீடியோக்குள்ள போகலாம். 17/9/2024 அன்னைக்கு புரட்டாசி மாதமானது பிறக்கப் போகிறது. அடுத்து வரக்கூடிய 16/10/2024 வரையிலான இந்த இடைப்பட்ட நாட்களில் தான் பல முக்கியமான கிரகங்களுடைய இடப்பெயர்ச்சி மற்றும் கிரகங்களுடைய மாற்றங்களும் ஏற்பட உள்ளது. இதன் விளைவாகத்தான் கன்னிராசி நேயர்களுடைய வாழ்க்கையில ஜோதிட ரீதியாக இதெல்லாமே நிச்சயமாக நடக்கலாம் அப்படின்னு கணிக்கப்பட்டு இருக்குங்க. கன்னிராசி நேயர்களுக்கு மீண்டும் பார்த்தீங்கன்னா இந்த மாதமானது கலவையான பலன்களை கொடுக்கக்கூடிய வகையிலேயே அமைய போகிறது. மேலும் இந்த புரட்டாசி மாதமானது உங்களுடைய உடல் நலமானது பலவீனமாக இருக்குங்க. மேலும் நீங்கள் நோய்களால் பாதிக்கப்படலாம் என்பதால் உடல் ஆரோக்கிய விஷயங்களில் சிறப்பு கவனம் செலுத்த வேண்டிய நேரமாக இப்போது அமைய போகிறது. கடந்த சில நாட்களாகவே கன்னிராசி நேயர்களுக்கு உடல் ஆரோக்கிய ரீதியாகத்தான் நிறைய சிரமங்களை பார்த்தீங்கன்னா ஒரு பக்கம் சந்தித்து கொண்டு இருக்காங்க. திடீர்னு பார்த்தீங்கன்னா தலைவலி, காய்ச்சல், அதே போல் சளி, இருமல் போன்று ஏதாவது ஒரு பிரச்சனைகளானது வந்து கொண்டே இருக்கிறது. அது மட்டும் இல்லாமல் உடல் ஆரோக்கிய ரீதியாக சொல்ல முடியாத சில துன்பங்களையும் பார்த்தீங்கன்னா அனுபவிச்சுட்டு இருக்கீங்க. ஸோ இப்படிப்பட்ட பல சிக்கல்களில் இருந்து கொண்டு இருந்த கன்னிராசி நேயர்களுக்கு இந்த புரட்டாசி மாதத்திலாவது விடிவு காலம் கிடைக்குமா அப்படின்னு பார்த்தா மேலும் இந்த பிரச்சனைகள் தொடரக்கூடிய வகையிலேயே உங்களுக்கு இருக்குங்க. ஸோ முடிஞ்ச அளவுக்கு உடல் ஆரோக்கியத்தில் அஜாக்கிரதை வேண்டாங்க. ஒருவேளை உங்களுக்கு சளி பிடிச்சிருந்தா, தலைவலி இருந்தால் கூலான ஐட்டங்கள்லாம் அவாய்ட் பண்ணிடுங்க. அதாவது ஜூஸு, இந்த எலுமிச்சப்பழ சாதம், அந்த மாதிரியான சில விஷயங்களை கொஞ்சம் தவிர்த்துடுங்க. அப்போது தான் பார்த்திங்கன்னா இந்த பிரச்சனைகள் சரியாகுங்க. அதே போல் பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஹீட்டு உடம்புல அதிகமாக இருந்துச்சுன்னா அந்த ஹீட்டை எப்படி தணிக்கலாம், எண்ணெய் வச்சு தலைக்கு குளிப்பது, அதே போல் பார்த்திங்கன்னா இது போன்ற சின்ன சின்ன விஷயங்கள் இருக்கு இல்லையா, அதெல்லாம் நீங்கள் செஞ்சுட்டு வாங்க. இப்படி உங்களுடைய உடல் ஆரோக்கியத்தில் என்ன சிரமங்கள் இருக்குதோ அதற்கு என்ன செஞ்சால் சரியாகுமோ அதை நீங்கள் தேர்வு செய்து
சில விஷயங்களை நீங்கள் செஞ்சுட்டு வாங்க. இதன் மூலமாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பிரச்சனைகளானது கொஞ்சம் குறைய ஆரம்பிக்குங்க. மேலும் உங்களுடைய நோய் எதிர்ப்பு சக்தி குறைவதற்கான அறிகுறிகளும் இருக்குது என்பதால் நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகப்படுத்த என்ன உணவு சாப்பிடலாம், எப்படியெல்லாம் நாம் ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்தணும் அப்படிங்கிற சில விஷயங்களை நீங்கள் டாக்டர் கிட்ட கூட கன்சல்ட் பண்ணிக்கிட்டு அதற்கு தகுந்தாற் போல உணவை பார்த்தீங்கன்னா உங்களுடைய உணவு முறையில் பார்த்தீங்கன்னா சேர்த்துக்கோங்க. இதன் மூலமாக ஆரோக்கிய ரீதியாக வரக்கூடிய பல பிரச்சனைகளை தவிர்த்து கொள்வதற்கு ரொம்பவே உதவியாக இருக்குங்க. ஸோ கன்னிராசி நேயர்கள் வரப்போகின்ற இந்த புரட்டாசி மாதத்தில் ஆரோக்கியத்தில் அஜாக்கிரதை வேண்டாங்க. அதே போல் ஏதாவது உடம்புக்கு ரொம்பவே முடியல அப்படின்னா ஒரு நாள் நீங்கள் லீவ் போட்டு நல்ல உடம்பை பார்த்துக்கோங்க. கொஞ்சம் ரெஸ்ட் எடுங்க. ரெஸ்ட் எடுத்தாவே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எல்லாமே சரியாக போகும். அதே போல் பார்த்தீங்கன்னா தேவையில்லாத மனக்குழப்பத்தை ஃபஸ்ட்டு விட்டுருங்க. ஏன்னா நம்ம ஒன்றை நினச்சி ஒன்றை நினச்சிக்கிட்டு ரொம்பவே வருத்தப்படுறதுனால எந்தவித விஷயங்களும் மாறப்போவது கிடையாது. அதுக்கு நம்ம என்ன செய்யணும் அப்படின்னா, சரி இப்போது நமக்கு நேரம் சரியில்லை, இந்த துறை நமக்கு செட் ஆகலை, இதெல்லாம் நம்ம பண்ணிட்டோம், இதெல்லாம் நமக்கு தோல்வியாக இருக்குது, வேறு என்ன பண்ணலாம் அப்படிங்கிறதுல தான் உங்களுடைய யோசனை இருக்குமே தவிர நீங்கள் எப்போதுமே நான் செஞ்சால் எதுவுமே எனக்கு நல்லதாகவே நடக்கலை அப்படிங்கிற இந்த ஒரு தாட்டில் இருக்கக்கூடாது. இந்த தாட்டில் இருந்தீங்கன்னாவே உங்களுக்கு ஆரோக்கிய ரீதியான பிரச்சனைகளையும் மன அழுத்தத்தையும் ஏற்படுத்தி விட்டுரும். மீண்டும் பார்த்தீங்கன்னா உங்களால் எந்த விதத்துலேயுமே பார்த்தீங்கன்னா ஒரு அச்சீவ்மெண்ட்டே உங்களால் பண்ண முடியாது. யார் பிரச்சனையை பற்றி யோசிக்காமல் சரி இப்படியெல்லாம் பிரச்சனை வந்திருக்கு, அடுத்து நம்ம என்ன ட்ரை பண்ணலாம் புதுசாக அப்படின்னு யார் யோசிக்கிறாங்களோ அவங்க மட்டும்தான் வாழ்க்கையில் பார்த்தீங்கன்னா முன்னேற்றத்தை பார்ப்பாங்க. ஸோ முடிஞ்ச அளவுக்கு பார்த்தீங்கன்னா நீங்கள் இது மாதிரியான செயல்களில் உங்களுடைய மனதை ஈடுபடுத்துவதன் மூலமாக தொழிலில் முன்னேற்றம் ஏற்படுவதோடு ஆரோக்கிய ரீதியாக வரக்கூடிய சில சங்கடமான பிரச்சனைகளையும் பார்த்தீங்கன்னா தவிர்த்து கொள்ளலாம். ஸோ இனி வரப்போகின்ற நாட்கள் இதற்கு தகுந்தாற் போல நடந்துக்கோங்க. எனவே இந்த மாதம் முழுவதும் உங்களுடைய ஆரோக்கியத்தை சிறப்பாக கவனித்துக்கணுங்க. தொழில் விஷயங்களில் ஏற்ற இறக்கங்கள் இருக்குங்க. ஆனாலுமே நீங்கள் நல்ல நிலையில் ஓரளவுக்கு இருப்பீங்க. அதாவது கடந்த காலத்தை கம்பேர் பண்ணி பார்க்கும்போது ஓரளவுக்கு பார்த்தீங்கன்னா சின்னதாக மாற்றமானது ஏற்பட்டு இருக்கலாம். வியாபாரம் செய்யக்கூடியவர்கள் கூர்மையான புத்திசாலித்தனத்தின் பலனை பெற்றுக்கொள்ளலாம். உங்களுடைய வணிக கூட்டாளர் உடனான நல்லுறவின் காரணமாக உங்களுடைய வணிகம் முன்னேறக்கூடிய வாய்ப்புகள் சாதகமாக அமைஞ்சிருக்குங்க. ஆனாலுமே நீங்கள் பல சவால்களை சந்திக்க நேரிடலாம். இது வணிகத்தின் வேகத்தை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு குறைக்கலாங்க. அதாவது நல்ல ஒரு முன்னேற்றத்தை கொடுத்துட்டு இருப்பீங்க, நல்ல ஒரு வேகத்தோடு நீங்கள் எடுத்த ஆர்டர் எல்லாமே டெலிவரி பண்ணிட்டு இருப்பீங்க. ஸோ அப்படிப்பட்ட இடத்துல பார்த்தீங்கன்னா சில பிரச்சனைகள் ஏற்பட்டு சில வேகமானது குறையலாம். இந்த மாதிரியான சின்ன சின்ன இடையூறுகள் ஏற்படுவதன் மூலமாக சரிவர நேரத்தில் குறித்த நேரத்தில் அந்த வேலையை செய்து முடிக்காமல் போகலாம். இதனால் உங்களுடைய ஆர்டரும் பார்த்திங்கன்னா கொஞ்சம் குறைய ஆரம்பிக்கும். இந்த மாதிரியான சின்ன சின்ன சிக்கல்களை சந்திக்கலாம். எனவே கொஞ்சம் எச்சரிக்கையோடு இருந்துக்கோங்க. குடும்ப வாழ்க்கையில் நல்ல சூழ்நிலையானது உருவாகக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. காதல் உறவுகளுக்கு நேரமானது இப்போது நன்றாக இருக்குங்க. காதல் உறவில் பார்த்திங்கன்னா அன்பும் அந்யோன்யமும் அதிகரிக்க ஆரம்பிக்குங்க. அதே சமயம் திருமண வாழ்க்கையில் பதற்றம் மற்றும் மோதல் சூழ்நிலைகளானது மோசமாகி கொண்டே இருக்குங்க. நிதி ரீதியாக மாதமானது இந்த மாதம், அதாவது இந்த புரட்டாசி மாதம் ஓரளவுக்கு சாதகமாக இருக்கக்கூடுங்க. பெரிதளவுக்கு இருக்காது, ஆனால் கடந்த சில மாதங்களை கம்பேர் பண்ணி பார்க்கும்போது லைட்டாக சின்னதாக பார்த்தீங்கன்னா முன்னேற்றத்தை பார்க்கக்கூடிய வகையில் இந்த புரட்டாசி மாதமானது கன்னிராசி நேயர்களுக்கு பார்த்தீங்கன்னா அமையக்கூடும் அப்படின்னு சொல்லலாங்க. மேலும் பார்த்தீங்கன்னா உங்களுடைய பார்ட்னர் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தொழில் ரீதியாக ரொம்பவே பக்கத்துணையாக இருப்பாங்க. அவங்களுடைய சில அறிவுறுத்தலானது உங்களை இன்னுமே பார்த்தீங்கன்னா நல்வழியில் எடுத்துகிட்டு போகவும் தொழில் ரீதியாக நல்ல ஒரு வளர்ச்சியை கொடுப்பதிலையும் அவங்களுடைய பங்கானது மிக முக்கியமானதாக இப்போது மாறப்போகிறது. மேலும் படிக்கக்கூடிய தனுசு ராசி கன்னிராசி மாணவர்கள் கடினமான சவால்களுக்கு தயாராக இருக்க வேண்டும். படிப்புக்காக வெளிநாடு செல்வதில் வெற்றியை பெற்றுக்கொள்ளக்கூடிய வகையில் உங்களுக்கு சாதகமாக அமைஞ்சிருக்குங்க. மேலும் மொத்தத்தில் பார்த்தீங்கன்னா கன்னிராசி நேயர்களுக்கு கலவையான பலன்கள் கிடைக்க போகிறது. குறிப்பாக உடல் ஆரோக்கியத்தில் பார்த்தீங்கன்னா நீங்கள் கவனமாக இருக்கணுங்க. ஆரோக்கியம் சிறப்பாக இருந்தால் மட்டும்தான் தொழில் உங்களால் கவனத்தை செலுத்தி கடந்த காலத்தை விட கம்பேர் பண்ணி பார்க்கும்போது ஓரளவுக்காவது சின்னதாக முன்னேற்றத்தை லாபத்தை நீங்கள் பார்க்கலாம் அப்படிங்கிற விஷயத்த மனதில் வைத்துக்கொண்டு செயல்படுங்க. மேலும் கன்னிராசி நேயர்கள் இந்த வீடியோவை பார்த்துட்டு இருந்தீங்கன்னா வீடியோக்கு கீழே லைக் பண்ணிவிட்டு இது பற்றிய உங்களுடைய தனிப்பட்ட கருத்து என்ன அப்படிங்கிறதையும் எங்களோட கமெண்டில் மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள். இந்த பலன்கள் அனைத்தும் உங்களுடைய வாழ்க்கையில் இந்த புரட்டாசி மாதம் முழுவதும்
முழுவதும் எந்த அளவுக்கு நடந்து இருந்துச்சு, 10க்கு நீங்கள் எவ்வளோ ரேட்டிங் கொடுப்பீங்க அப்படிங்கிறத இந்த புரட்டாசி மாத எண்டில் மறக்காமல் பார்த்தீங்கன்னா நம்முடைய வீடியோ கீழே வந்து கமெண்ட்ஸில் ஷேர் பண்ணுங்கள், நம்ம தெரிஞ்சுக்கலாங்க. மேலும் பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து செவ்வாய்க்கிழமை தோறும் முருகப்பெருமானுக்கு நெய் தீபம் 6 ஏற்றி வைத்து வழிபாடு செய்துட்டு வர துன்பங்கள் நீங்கி இன்பங்கள் பெறும். மேலும் இந்த தகவலை பற்றி உங்களுடைய கருத்தை கமெண்ட்ல பதிவு பண்ணுங்க. இந்த தகவல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. இது போன்ற சுவாரஸ்யமான தகவலை தெரிந்து கொள்ள சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ.